வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ராஜராஜா ரொம்ப சந்தோஷமா அந்த ஊருக்கு வந்ததோட அப்படியே மண்ணை தொட்டு கும்பிடுறாரு. மயில்வாகனை கேட்குறாரு, என்ன மாமா, சொந்த ஊருக்கு வந்ததோட ரொம்ப எனர்ஜி ஆகிட்டீங்க போல. ராஜராஜா சொல்றாரு, இல்லையா பின்ன மாப்பிள்ள, எத்தனை வருஷ கனவு தெரியுமா இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரியோட ஒரே ஒரு வாக்குனால தான் இத்தனை வருஷமா இந்த ஊர் பக்கமே வராமல் இருந்துட்டேன். ஆனால் இப்போ நான் இந்த ஊர் பக்கம் வந்திருக்கிறதுக்கு முழு காரணம் என் பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை அந்த விருமன் இருக்காருலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பக்கம் இப்படி நடக்குது சரி அப்படின்ட்டு கோவத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் சந்திரா அந்த கோயிலுக்கு வந்ததோட சந்திராவுக்கு சமகாண்டு. எங்கே வரக்கூடாதுன்னு நினச்சோமோ அங்கே வந்திருக்கோம். சரி, அவருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது பண்ணுறீங்களான்னு கேட்போம் அப்படின்னு நேராக சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க, இந்த கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் நீங்கள் எந்த பிளானும் பண்ணாமல் போயிட்டீங்களே. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, என்ன சந்திரா எப்படி சொல்கிற, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். என்ன நினைக்கிறேன், ரோஹிணிக்கு என்ன தானாக அடிபட்டுச்சு, இங்கே பாரு, எல்லா செட்டப்பும் நான் தான் பண்ணேன். ரோஹிணிக்கு அந்த மாதிரி ஆபத்து வரத்துக்கு நான் தான் காரணம். அப்போயாவது அந்த சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போகாமல் நின்றுடுவா அப்படின்னு நினச்சி தான் அப்படி பண்ணேன். ஆனால் அவள் அப்படிப்பட்ட விஷயம் எதையுமே முடிவு பண்ணலை. இது கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அதையே ஊதி ஊதி பெருசாக்கியிருப்பனே. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இப்படி நடந்ததோட உனக்கு தெரியும்னு நினச்சேன் சந்திரா. இது கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, சரி விடுங்க, கோயிலுக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க. சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு, நம்ம எப்படி அந்த சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்தை எதிரியாக நினைக்கிறோமோ அதே மாதிரி ராஜி சேதுபதியோட குடும்பத்தை எதிரியாக நினைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட விஷயத்தை கேட்டால் தெரியும். இங்கே விருமன்னு ஒருத்தன் இருக்கான். அவனை வச்சு தான் நம்ம அடுத்த பிளான் பண்ண போகிறோம். இது கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, சரி, என்ன பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. அப்போ தான் அந்த ராஜி சேதுபதியோட குடும்பத்தை பழிவாங்க முடியும், அந்த சாமுண்டீஸ்வரியையும் அவமானப்படுத்த முடியும். இந்த ஊருக்கு வர்றவ இந்த ஊர்லேருந்து மறுபடியும் அவமானப்பட்டு தான் போகணும். கடைசியாக என் அக்கா அவமானப்பட்டு தானே போனான். அதே மாதிரி தான் இந்த முறையும் இந்த ஊருக்கு வந்த பிறகு அவள் ஊருக்கு கிளம்பும் பொழுது டோட்டலாக அவமானப்பட்டு தான் போகணும். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க, சரி, எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா சிவனாண்டி நினைக்கிறாரு, இந்த சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிளான் வேணுமே, அதுக்கு விருமன் தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு அவரு நேரா போயிட்டு விருமனை போய் சந்திக்கிறாரு. விருமன் கேக்குறாரு, வாங்கய்யா, வணக்கம், நீங்க அந்த பக்கத்து ஊருக்காரர் தானே, உங்களுக்கு கூட அந்த சாமுண்டீஸ்வரி பகை தானே. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் ஆகாது. அப்ப விருமன் சொல்றாரு, உங்களுக்கு அந்த ஊர்ல எப்படியோ அதே மாதிரி இந்த ஊர்ல எனக்கு ராஜ சேதுபதி ஆகாது. அவனை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்னு நானும் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவனை கிட்ட நெருங்க கூட முடியல. விருமன் கேக்குறாரு, இங்க பாரு, அவனை பழி வாங்குறதுக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இது கேட்டதோட விருமன் கேக்குறாரு, என்னன்னு சொல்லுங்க, சிறப்பா செஞ்சிடலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்தையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும், சாமுண்டீஸ்வரியையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, நீங்க இதைத்தான் சொல்லுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்க பாருங்க, எப்படியாவது அந்த 2 பேரையும் அவமானப்படுத்தணும், அதுக்கு என்கிட்ட பலமான ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா அப்படின்னு விருமன் கேக்குறாரு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, எப்படியாவது இந்த ராஜராஜா வந்த பிறகுதானே கோவில் கும்பாபிஷேகத்தை நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து திட்டம் போட்டாங்க. ஒருவேளை ராஜராஜாவே இல்ல அப்படின்னா இந்த கோவில் கும்பாபிஷேகம் ராஜராஜா வந்தாதானே இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவனே வரல அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்குமா? இது கேட்டதோட விருமன் சொல்றாரு, சூப்பரான ஐடியாவா இருக்கே, இப்ப எப்படி அந்த ராஜராஜாவை அந்த இடத்துல இருந்து தூக்குறது? ஏன்னா
ராஜ சேதுபதியோட ஊருக்கு வந்த பிறகு அவங்கள தொடர்றது ரொம்பவே கஷ்டம். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, சரி உனக்கு வேற யாராவது தெரியும்னா சொல்லுங்க. விரும்பன் சொல்றாரு, அதுக்காகவே ஒருத்தன் இருக்கான், அப்ப நான் அவனை போன் பண்ணி கூப்பிடுறேன். சிவனாண்டி சொல்றாரு, சரி ஓகே, யாரா இருந்தாலும் சீக்கிரம் கூப்பிடுங்க. அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகுதோ எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் வந்துட்டு இந்த விருமனோட ஃப்ரெண்டு. அவரு ஃபோன் பண்ணி வர சொன்னதோட அவரு நேரா கோயிலுக்கு வராங்க. அப்ப விருமன் நேரா அவரை கூட்டிட்டு போயிட்டு எப்பற இருக்க அப்படின்னு அவரு கேக்குறாரு. நான் நல்லாதான் இருக்கேன். திடீர்னு ஃபோன் பண்ணி எமர்ஜென்சியா ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். என்ன வேலை? அப்ப விருமன் சொல்றாரு, எல்லாமே இவர்தான் கொடுக்க போறாரு அப்படின்னு சிவனாண்டியை காமிக்கிறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த வேலையை மட்டும் நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா கைக்கு வரும். இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப விருமல் வந்துட்டு போட்டோவை காமிச்சு, இங்க பாரு, இவன் தான் வந்து இந்த ராஜ சேதுபதியோட பையன் ராஜராஜா. இவன் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக இங்க வந்திருக்கான். இவனை எப்படியாவது இந்த கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்க விடாம பாக்கணும். அதுதான் உன்னோட வேலை. இது கேட்டதோட அவரும் சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதானே. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாரு, இவன் பின்னாடியே ராஜா அப்படிங்கிற ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனை மீறிதான் கடத்தணும். ஏன்னா அவன் எப்ப பார்த்தாலும் அவன் மாமன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. பிளான் ஒவ்வொன்றும் பக்காவா பண்ணுவான். அதனால எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோ. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் யாருன்னு நினைச்சீங்க? நான் போலீஸ். என்கிட்ட இருந்து அவனால தப்பிக்க முடியுமா? நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட உடனே சிவனாண்டியும் சரி ஓகே, வேலையை முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்ட்டு போறாரு. அப்ப விருமன் நேரா சிவனாண்டியை பார்த்து, எப்படி நம்ம பிளானு? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, பக்காவான பிளான் தான் போட்டிருக்கீங்க. இனிமே அந்த ராஜ சேதுபதி நம்ம ஸ்கெட்ச்ல இருந்து மீறவே முடியாது. கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த வந்த ராஜராஜா எங்கே ஓடி போயிட்டான் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. கோவில் கும்பாபிஷேகத்தை அப்படியே நிப்பாட்டுவாங்க. ஊர் தேடி வந்து சாமுண்டீஸ்வரி அவமானப்பட்டுக்கிட்டு போக போறா. ராஜ சேதுபதி நாண்டுகிட்டு சாவ போறான் அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு. இது கேட்டதோட விருமன் சொல்றாரு, இது நடக்கணும் அப்படின்னு எத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு தெரியுமா? இப்ப நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு அவரு சொல்றாரு. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் நம்ம நினைச்சது நடக்கல. இன்னும் நிறைய நேரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படியாவது அந்த ராஜராஜாவை தூக்கணும், அவ்வளவுதான். இது கேட்டதோட விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, என் மச்சானை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு, அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி ஓகே பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. இன்னொரு பக்கம் கோயில் பூஜை ஆரம்பிக்குது. அந்த கால் நட போறாங்க. அப்பதான் எல்லாரும் வராங்க. வந்ததோட யாக பூஜையில உட்கார்றதுக்கு நம்ம ராஜராஜாவை கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் நேரா நம்ம ராஜராஜா போற இடத்துக்கு போறாரு. ராஜராஜா முக்கியமான போன் பேசுறதுக்காக குளத்துக்கரைக்கு வந்திருக்காரு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தின அந்த போலீஸ் நேரா ராஜராஜாவை பின்தொடர்ந்து வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி அவரை ராஜராஜாவை இடிக்கிறாரு. ராஜராஜா கேக்குறாரு, இல்லையா சுத்தமா தெரியல உங்களுக்கு, நான் நடந்து வந்துகிட்டு இருக்கேன்னு அவர் கேக்குறாரு. இல்லையே, நடந்து வரதான் நான் சரியா கவனிக்கலையே. ஆனா நீ ஏதோ 2 3 பொண்ணுகளை கூட்டிட்டு வந்திருக்கீல்ல, அவங்கள இடிச்சிருந்தா கூட ஒரு புண்ணியம் கிடைக்கும். இது கேட்டதோட ராஜராஜா கோவப்பட்டு, யார பார்த்து என்னடா பேசுன? நீ மட்டும் இப்படி பேசுன அப்படின்னு பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நீ காலி. அதுக்கு போலீஸ் கேக்குறாரு, ஏய் என்ன அப்படின்னு. அப்ப ராஜராஜா கோவமா அந்த போலீஸோட சட்டையை பிடிக்க போலீஸ் என்ன பண்றாருன்னா, என்ன தைரியம் இருந்தா ஏன் சட்டையை பிடிப்ப அப்படின்னு போலீஸ் வந்துட்டு நேரா ராஜராஜாவை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. ராஜராஜா கெஞ்சுறாரு, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில் பூஜை ஆரம்பிக்க போகுது. அந்த பூஜையில நான் கட்டாயம் இருக்கணும். நான் இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, என்ன விட்டுருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் விட முடியாது, அமைதியா இரு அப்படின்ட்டு நேரா ராஜராஜாவை கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களோட நோக்கமே தப்பா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்னை பிடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்க. யாரோ சொல்லிதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது நல்லா தெரியுது. இங்க பாருங்க, உங்க அப்பாவுக்கு மட்டும் நீங்க பண்றது தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா உங்களுக்கு வேலையே இருக்காது. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, நான் என் கடமையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாய மூடு அப்படின்ட்டு ராஜராஜாவை கூட்டிட்டு போயிட்டு சில்லுக்குள்ள அடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோயில் யாக பூஜை நடக்க போகுது. யாக பூஜையில நம்ம ராஜராஜாவை கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் ராஜராஜா எங்கன்னு பாக்குறாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி அவங்க மாமா காணாம போன விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, ராஜா, மாமாவை பார்த்த
கார்த்தி சொல்றாரு, இல்லத்த நான் பார்க்கல, நான் உங்க கூட இருக்காங்கன்னு நினைச்சேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஐயோ எங்க போனாருன்னே தெரியலையே. அப்பதான் விருமன் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன ஆளாளுக்கு யாரையோ காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல தலையிடாத. விருமன் கேக்குறாரு, இங்க பாருங்க, இது ஒண்ணும் உங்க குடும்ப விஷயம் இல்ல. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கட்டாயம் வரேன் அப்படின்னு உங்க புருஷன் ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி வந்திருக்கணும்ல. அவரை பெசாப்புல உங்க வீட்டுல விட்டுட்டு நீங்க மட்டும் இந்த கோவில் பூஜைக்கு வந்திருக்கீங்க. நாங்க கேள்விப்பட்டமே, இது மாதிரி வீட்டுல வந்துட்டு மொத்த அதிகாரமும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு. அதனாலதான் இந்த கோவில் யாக பூஜையில நீங்க உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்திருக்கீங்களா? சாமுண்டீஸ்வரி விருமனை பார்த்து, இங்க பாரு, நீ தேவையில்லாத பிரச்சனையோட பேசுற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இப்ப என் புருஷன் எங்க அப்படிங்கிறது தான் தெரியணும். நேரா பரமேஸ்வரியை பார்த்து, ஏய் ராஜா எங்க, அவர் எங்க? பரமேஸ்வரி கேக்குறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி என்கிட்ட கேக்குற? உன் குடும்பத்தோட தானே அவன் இருந்தான். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன பரமேஸ்வரி, அடுத்ததான் என் மேல ஏதாவது பழி சுமத்தலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கியா? நான் தான் அவரை எங்கேயோ அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல பழி போடுறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் சாமுண்டீஸ்வரி இப்படியே என் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்க? எப்பயுமே நம்ப மாட்டியா? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, கொஞ்சம் நஞ்சமா நீங்க என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. அதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க, மாமா இப்ப எங்க போனாரு அப்படிங்கறது தெரியணும் அப்படின்ட்டு. கார்த்தி மயில் வாகனம் எல்லாரும் பதட்டப்படுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள எப்படியாவது போயிட்டு அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வாங்க. கண்டவனும் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜா அந்த போலீஸ பார்த்துட்டு, இங்க பாருங்க, யாரோ உங்களை இந்த மாதிரி செய்ய சொல்றாங்க, அதனாலதான் நீ இப்படி பண்ற அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனா என் பொண்டாட்டிய பத்தியும் என் மாப்பிள்ளைய பத்தியும் உங்களுக்கு இன்னும் தெரியல. கண்டிப்பா உங்களை என் மாப்பிள்ளையும் என் பொண்டாட்டியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலி பண்ண போறாங்க. உங்களுக்கு வேலையே இல்லாம போக போகுது. அதுக்கு போலீஸ் சொல்றாரு, இங்க பாரு, வாய மூடு, எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இது கேட்டதோட அந்த ராஜராஜ சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் கார்த்தி எல்லாரும் வெளியில வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மயில் வாகனம் கேக்குறாரு, கார்த்தி அப்படி அவர் எங்க போயிருப்பாரு? ஒருவேளை இந்த ஊர்ல உள்ள யாராவது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, எனக்கு என்னன்னு புரியல, யார் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்பதான் மயில் வாகனம் கேக்குறாரு, ஒரு மேல அந்த சந்திரா சின்ன மாமியார் தான் இது மாதிரி பண்ணிருப்பாங்களோ? கார்த்தி கேக்குறாரு, அவங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு என்ன அவசியம்? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, என்ன அவசியமா? இந்த கோவிலுக்கு வர பிடிக்காதது அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தான். ஒருவேளை இந்த கும்பாபிஷேகத்துல மாமா உட்காரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாப்பிள்ள. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, இதை விடக்கூடாது அப்படின்ட்டு. கார்த்தி அங்கிருந்து வெளியில வரும் பொழுது ஒருத்தர் ஓடி வந்து நேரா கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள இது மாதிரி நீங்க வந்திருந்தாருல்ல ராஜராஜா, அவரை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு. இது கேட்டதோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாரு, ஆமா. அப்ப கார்த்தி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, இங்க பாருங்க, நம்மளை சுத்தி கண்டிப்பா ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, அது நல்லாவே தெரியுது. நீங்க வந்துட்டு நேரா அந்த யாக பூஜைக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் மாமாவோட வரேன். இது கேட்டதோட நம்ம மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த யாக பூஜைக்கு போயிட்டு, இங்க பாருங்க, என் மாப்பிள்ள ராஜா இருக்காருல்ல, அவரு 1/2 மணி நேரத்துல என் மாமாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லாருமே ஒரு 1/2 மணி நேரம் காத்திருந்தா போதும். அப்ப அந்த ஐயர் சொல்றாரு, இங்க பாரு தம்பி, 1/2 மணி நேரம் அப்புறம் அவங்க வரல அப்படின்னா இந்த யாக பூஜையை நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். இது இந்த கோவிலுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். இது கேட்டுக்கோ. இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு சாமியாரே, இந்த கோவில் கும்பாபிஷேகம் காரணம் முன்னிட்டு நிக்காது. கண்டிப்பா கார்த்தி மாப்பிள்ளையோட வருவாரு, இருங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி பதட்டத்துல இருக்க. நம்ம மயில் வாகனம் போயிட்டு, பாட்டி கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்தி உங்க பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொன்னதோட பரமேஸ்வரியும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேரா அவர்கிட்ட செய்தியை கேட்டதோட ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா நம்ம ராஜராஜாவை சில்லுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இது கேட்டதோட கார்த்தி அவங்க கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, ஒழுங்கா அவரை வெளியில விடுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, வெளியில விடணுமா? போலீஸ் மேலேயே கை வச்சிருக்கான், அவனை வெளியில விட சொல்ற? அவனை வெளியில விட சொல்றதுக்கு உனக்கு யாரு தைரியம் கொடுத்தது?
இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. ஆனா உங்களோட நோக்கம் கண்டிப்பா நிறைவேறாது. நீங்க தப்பா இவரை கைது பண்ணி வச்சிருக்கீங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க மட்டும் இவரை வெளியில விடல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வரும். இது கேட்டதோட அவர் சொல்றாரு, இங்க பாரு, உன்னால என்ன பண்ண முடியும்? அப்ப கார்த்தி டக்குன்னு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னால என்ன பண்ண முடியும்னு காமிக்கிறேன் அப்படின்னு. கார்த்தி அவருக்கு தெரிஞ்ச ஆளுக்கு போன் பண்றாங்க. அப்ப அவங்க நேரா நம்ம வக்கீல நிறைய பேரை அனுப்பி விடுறாங்க. வக்கீல் நிறைய பேர் வந்ததோட அவர் வக்கீல பார்த்து, என்ன பூச்சாண்டி கட்டுறியா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க நேரா போலீஸை பார்த்து, இங்க பாருங்க, சட்டப்படி இவரை நீங்க கைது பண்ணிருக்கவே கூடாது. இவரு எந்த தப்பும் பண்ணவே இல்லை. நீங்க தான் தேவையில்லாம அவர்கிட்ட பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் சொல்றாரு, ஆமா, நான் தான் பிரச்சனை பண்ணேன். நான் கண்டிப்பா இவரை வெளியில விட மாட்டேன், போங்கடா அப்படின்னு சொன்னதோட அதே நேரம் நம்ம அந்த போலீஸுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து நிறைய போன் வருது. இது கேட்டதோட அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. நீங்க மட்டும் இப்ப அவரை வெளியில விடல அப்படின்னா உங்களுக்கு வேலையே போயிடும் அப்படின்னு. இது கேட்டதோட அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இதை இவங்க எப்படி சொல்றாங்களே அப்படின்னு கார்த்தியை பார்த்துட்டு, சார் நீங்க யாரு சார்? அப்ப அந்த வக்கீல்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவருதான் அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஹெட். இது கேட்டதோட போலீஸ் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி நேரா அவரை பார்த்து, இங்க பாரு, நீ தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நீ கொஞ்ச நேரத்துல நீ மட்டும் அவரை விடல அப்படின்னா உன் வேலை போயிடும். உடனே அவர் பயந்து போய் நேரா ராஜராஜா கதவை திறந்து விட்டு கையெடுத்து கும்பிட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நீங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது தெரியாம உங்க மேல கை வச்சுட்டேன். இதுக்கப்புறம் உங்க பக்கம் கூட வரமாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதோட ராஜராஜா சொல்றாரு, இதைத்தானே நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், என் பவரை பத்தி உனக்கு தெரியாது, அதனால நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இது கேட்டதோட அவரு கையெடுத்து கும்பிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னதோட இப்படி பண்ணிட்டேன். ராஜராஜா கேக்குறாரு, யாரு காசு கொடுக்குறேன்னு சொன்னது? அவரு சொல்றாரு, அந்த ஊர்ல உள்ள விருமன். இது கேட்டதோட ராஜராஜாவும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நேரா கார்த்தியை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. கார்த்தி சொல்றாரு, மாமா தேங்க்ஸ் சொல்லி பிரயோஜனம் இல்ல, வாங்க போவோம் சீக்கிரம் யாக பூஜைக்கு அப்படின்னு சொன்னதோட ராஜராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அரை மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்க, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க மட்டும் இப்ப அவரை கூட்டிட்டு வரல அப்படின்னா யாக பூஜையே பாதிலேயே நிப்பாற்ற மாதிரி இருக்கும். இதனால இந்த ஊருக்கு ரொம்ப பெரிய அவமானம் வரப்போகுது, ரொம்ப பெரிய பேராபத்தும் வரப்போகுது. அப்ப டக்குன்னு நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு ஐயா அப்படின்னு சொல்ல ராஜராஜாவும் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதான் அவர் வந்துட்டாருல, யாக பூஜைய ஆரம்பிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ராஜராஜா வந்ததோட யாக பூஜைய ரொம்ப அருமையா ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.